எனக்கு தாருங்க. நீர் என்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் உம்மை நான் விட்டு விட்டேனே. தண்ணீர் நிற்கா வெடிப்புள்ள தொட்டிகளை நான் எனக்காக வெட்டி கொண்டேனே. நீர் என்னை நடத்தி கொண்டு போகும் காலத்தில் உம்மை நான் விட்டு விட்டேனே. தண்ணீர் நிற்கா வெடிப்புள்ள தொட்டிகளை நான் எனக்காக வெட்டி கொண்டேனே. ஜீவ தண்ணீரே எனது ஊற்றே, ஜீவ தண்ணீரே எனது ஊற்றே, மன்னியும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா, மன்னியும் ஐயா, மனம் இறங்கும் ஐயா. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. நற்கனிதரும் உயர் குல திராட்சை செடியாய் என்னை நீர் நட்டு வைத்தீரே. கனியில்லாத காட்டுச் செடியாய் நான் இன்று மாறிப் போனேனே. நற்கனிதரும் உயர் குல திராட்சை செடியாய் என்னை நீர் நட்டு வைத்தீரே. கனியில்லாத காட்டுச் செடியாய் நான் இன்று மாறிப் போனேனே. சேனைகளின் தேவனே திரும்பி வாருமே. சேனைகளின் தேவனே திரும்பி வாருமே. திராட்சை செடியை கண்ணோக்கும் ஐயா, உம் திராட்சை செடியை கண்ணோக்கும் ஐயா. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. அக்கிரமம் பொறுத்து மீறுதலை மன்னிக்கும் உமக்கு ஒப்பான தெய்வம் யாருண்டே. பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடும் தேவன் நீருண்டே. அக்கிரமம் பொறுத்து மீறுதலை மன்னிக்கும் உமக்கு ஒப்பான தெய்வம் யாருண்டே. பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் போட்டு விடும் தேவன் நீருண்டே.
மனம் இறங்குவீரே. திரும்ப என் மேல் மனம் இறங்குவீரே. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. இழந்ததை மீண்டும் தந்திடுங்க. இயேசுவே மனம் இறங்குங்க, இழந்ததை மீண்டும் தந்திடுங்க. இயேசுவே மனம் இறங்குங்க, ஒரு விசையாய் மனம் இறங்குங்க, புது பலன் எனக்கு தாருங்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நம்மளை ஆசீர்வதித்து அற்புதமாய் நடத்துவார். வேதத்தில் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். மத்தேயு 10:30 பார்த்தீங்கன்னா, உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, பயப்படாதீர்கள், நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம வாழ்க்கையில் ஒரு முடி கீழே விழுந்தா கூட தேவனுடைய அனுமதி என்று கீழே விழுகாதான். அதுக்கு நாட்களையும் ஆயுசையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம முடிக்கு அப்படி ஒரு செய்வார் என்றால், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு கரிசனையாய் அக்கறையாய் அவர் உங்களை நடத்துகிற தேவன். நம்ம இதை நினைத்து எண்ணி துதித்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். காட்டு புஷ்பங்களை பாருங்கள், எப்படி வளர்கிறது. விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதும் இல்லை. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாக எண்ணப்படுகிறீர்கள் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு இந்த காலை வேளையில் பலவிதமான கலக்கத்தில், போராட்டத்தில், தோல்வியில், இது நடக்குமா நடக்காதா துவண்டு தடுமாறுகிற அந்த நிலையில் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை விடமாட்டார், அற்பமாக விடமாட்டார். உங்களை அற்பமாக யாரும் நினைக்க விடமாட்டார். உங்களை உதாசீனப்படுத்த யாரையும் விடமாட்டார். மத்தேயு 18:10 அவர் சொல்கிறார், இச்சிறியவர்களில் ஒருவரையும் அற்பமாக எண்ணாதிருங்கள், அவர்களுக்குரிய தூதர்கள் பிதாவின் முகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்களா. இந்த சிறியவர்கள் நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் ரொம்ப வசதி வாய்ப்புள்ளவர், படித்தவர், மேதை, ஞானி, இவர் உயர்விலிருந்து வந்தவர், நான் ஒன்றும் இல்லாதாள் அப்படின்னு நினைக்கிறோம். தேவனுடைய பார்வையில் எல்லாரும் விசேஷித்தவர்கள். குறிப்பாக ஆண்டவரை நம்பி ஜெபம் பண்ணி ஊழியம் பண்ணி அவருக்காக வாழ்கிற உங்களை யாரையும் துச்சமாக மதிக்கவும் நினைக்கவும் கர்த்தர் உங்களை விடமாட்டார். அதற்கு தாங்க அவர் வாழ்கிறார். அப்போ நீங்கள் துச்சமாக நினைக்கப்படுறீங்களா, என்ன பண்ணுறீங்களா? தாழ்வு மனப்பான்மை வர வேண்டாம். சாத்தான் உங்களுக்கு அடிக்கடி தாழ்வு மனப்பான்மையை, தோல்வியை கொண்டு வந்து நீலாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாதுன்னு இப்படி தான் சொல்லுவாள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்த்திங்கன்னா, அவன் கர்த்தரை நம்பி புறப்பட்டு வந்தான். எல்லா தேசத்தையும் இனத்தையும் சொந்தத்தையும் விட்டு புறப்பட்டு வந்தான். இப்போ பிள்ளை இல்லாமல் போச்சு. பார்க்குறவங்களாம் சொல்லியிருப்பாங்க, இவ்வளவு சொத்து எதுக்கு பிள்ளை இல்லாத ஆளுக்கு, இவ்வளவு உடைமைகள் எதற்கு, அப்படிலாம் கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் கேட்கும்போது ஆபிரகாமுடைய உள்ளம் உடைஞ்சிருக்கும். அவங்க சொல்கிற மாதிரி தானே, எனக்கு சந்ததி இல்லையே, பிள்ளை இல்லையே, தலைமுறை இல்லையே. ஆனால் ஆண்டவர் அவனுக்கு தோன்றி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்த உத்தமனாயிருன்னு சொல்லி அவரை வெளியே அழைத்து வந்து நட்சத்திரங்களை எண்ணிப்பார். எண்ணிக்கிட்டே இருக்கார், எண்ண முடியலை.
இன்னைக்கு வரையும் விட்டிருந்தா இன்னும் இருக்க முடியாது. இந்த நட்சத்திரங்களைப் போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் சொன்னார். அவர் சொன்னபடியே நடந்தது. ரோமர் 4:22 பார்க்கிறோம், ஆபிரகாம் அதை நம்பினான், அது நீதியாக எண்ணப்பட்டதாம். கர்த்தருடைய பார்வையில் அது மேன்மையான காரியமாக மதிக்கப்பட்டது. அதனால தான் நீங்கள் விசேஷித்தவர்கள். ஆண்டவரை நம்பிட்டீங்க, விசுவாசித்தீங்கன்னா உங்கள் அறிவுக்கு உங்கள் புத்திக்கு எட்டாத காரியத்தில் நீங்கள் ஆண்டவரை நம்பிட்டீங்க, அது நீதியாக எண்ணப்பட்டதாம். அதே போல தான் நட்சத்திரங்களைப் போல அவன் சந்ததியை பழுகவும் பெருகவும் பண்ணின தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். கடற்கரை மணலை போல திரளாய் பெருக செய்தார். அது மாத்திரமா, புழுதியைப் போல, தூசியை யாராவது என்ன முடியுமா? அதை கூட கிலோ கணக்கில் நிறுத்தி தராசில் நிற்கிற ஆண்டவர் அவைகளை கூட எண்ணி இருக்கிறார். இன்னைக்கு உங்கள் அலைச்சலை பார்க்கிறார், உங்கள் பிரயாசத்தை பார்க்கிறார், உழைப்பை பார்க்கிறார். சங்கீதக்காரன் சொன்னது போல, தேவரீர் என் அலைச்சலை அறிந்திருக்கிறேன், என் கண்ணீரை உம்முடைய கணக்கில் அளவா வைத்திருக்கிறீர் என்ற வார்த்தையின்படி இந்த காலை நேரத்தில் உங்கள் அலைச்சல்கள், உங்கள் பிரயாசங்கள், உங்கள் உழைப்புகளில் கர்த்தர் அவைகளை எண்ணி பார்த்து இந்த நாளிலே உங்களை ஆசீர்வதித்து எல்லா வெறுமையும் மாற்றி குறைவுகளை நிறைவாக்கி அற்புதமாய் நடத்தப் போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இந்த மாதம் முழுவதும் எங்களை அற்புதமாய் கிருபையால் நிரப்பி பாதுகாத்து நடத்தினீரே. இப்பொழுது இந்த நிகழ்ச்சியில் இணைந்து ஆண்டவரே, பிறரால் அற்பமாய் துச்சமாய் மதிக்கப்படுகிற எண்ணப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே கனத்துக்குரியவர்களாய் மாற்றும். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்ற வார்த்தையின்படி கர்த்தருடைய கரம் இந்த நாளிலே அவர்களை ஆசீர்வதித்து அற்புதம் செய்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.